இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்ம சிக்னல் கொடுக்கறத இந்த கூட்டத்துல இருக்கிற பாவை பார்த்தானா கண்டிப்பா நமக்கு விசில் ஊதி சிக்னல் கொடுப்பான். ஓகே மேடம், நாங்க உடனே அங்க போறோம். சீக்கிரம். சிவா, பாவை, ஐலி வா. பாவை, பாவை, பாவை. ஏய் குர்ரா, பிடிங்க. ஏய் குழந்தை குர்ரா. பாவை, பிடிங்கடா. சிவா, ஏய் பிடிங்க. ஐலி, நீ பாவையை பாத்துக்கோ. சீக்கிரம் போ. ஏய் 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 நீங்க யாருமே அவளை தேடி போகல. நியாயமா பார்த்தா நீங்க தான் எனக்காக வெளியில போய் பாவைய தேடி இருக்கணும். ஆனா அயலியும் சிவாவும் தான் எனக்காக போயிருக்காங்க. அவங்கள பத்தி பேசுறது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சித்தி, சாரி. பாவை இன்னும் வரலங்கிற டென்ஷன்ல நான் ஏதோ கோவமா பேசிட்டேன். என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேனே. ஐயோ இந்திரா, அழாத. பாவை கண்டிப்பா வந்துருவா. அண்ணி, அண்ணி, சின்னதெல்லாம் என்ன அண்ணி? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அதான் பாவை வந்துட்டான்ல. அவ பேரை எப்படியாவது மறக்கணும் இருந்தா எப்படா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவ பேர் திரும்பவும் என் காது கேக்குது. இரு, அன்னைக்கு அந்த சிலைக்குள்ள அர்ச்சனாவுடைய பேர் இருந்துச்சு. சிலையை நம்ம கிட்ட கொண்டு வந்தது இந்திராணி. ஆனா அது நாம அனுப்பின சிலை கிடையாது. அப்போ அதை மாத்தி வச்சது போலீஸா தான் இருக்கணும். போலீஸ் தான். Now I understand. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ தைரியமா எதிர்த்து நிக்கணும்னா அது அந்த ஏடியால மட்டும்தான் முடியும். வேற இப்ப அவன் எதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான்? அம்மா கரெக்ட் ஐலி. வர்மா இப்ப உன் அம்மாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவனோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதது உன்னோட அம்மா விஷயம் மட்டும்தான்.
அப்போ வர்மா கண்டிப்பா அடுத்து என் அம்மாவை தேடி, அதாவது ஏன் வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க போக தான் பாப்பான். வர்மா அங்க போறதுக்குள்ள நாம முந்திக்கணும். எடி என்ன காலையிலேயே? சார், ஒரு எமர்ஜென்சி சார், அதான் கால் பண்ணேன். என்ன? சார், என்னோட கெஸ் படி வர்மா என் அம்மாவை பத்தி தான் அடுத்த விசாரணைய ஆரம்பிப்பான். அப்போ கண்டிப்பா அவன் ஏன் வீட்டுக்கு தான் சார் போவான். அதுக்காக தான் அவன் போறதுக்கு முன்னாடி நாங்க முன்னாடி போய் எல்லாரையும் அலர்ட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கோம். ஆனா நாங்க போறதுக்குள்ள வர்மா அங்க போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சார். அதுக்காக தான் என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா யாருமே கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க தான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சரி எடி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். என்னாச்சு? இரு பாக்குறேன். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஷோ, இந்த நேரம்னு பார்த்தா இப்படி எல்லாம் ஆகணும். சரி, ரிலாக்ஸ். ஐலி, நம்ம கேப் புக் பண்ணி போயிடலாம், வா. புக் பண்ணு. ஐலி, என்னாச்சு? என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன நீ? ஷோ, என் போனை எங்க வச்சேன்? ஐயோ, நான் வேற மொபைல வீட்லயே வச்சு வந்துட்டேன். ஷோ, உன்னதான் எதிர்பார்த்திருந்தேன். என்ன அர்ச்சனா பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? அர்ச்சனாவோட ஃபேமிலி என்ன ஆனாங்க, இப்ப எங்க இருக்காங்க, எதுவுமே தெரியல சார். தெரியாமையா இவ்வளவு தூரம் வந்த? யார் இவன்? ஆனா அர்ச்சனா உயிரோட இருந்தப்ப அவங்க இருந்த வீட்டோட அட்ரஸ் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு சார். எங்க? அனுப்பு அனுப்பு, எனக்கு அனுப்பு. எப்படி அனுப்பு அனுப்பு, சீக்கிரம் அனுப்பு, சீக்கிரம் அனுப்பு. வாட்ட போன் வச்சிருக்கியா? அனுப்பியா சார்? பாருங்க சார். எஸ், இது போதும். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓகே சார். டேய், இப்பவே அந்த அட்ரஸ்க்கு போய் அர்ச்சனா பத்தின எல்லா டீடைல்ஸும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஜானி, என்ன? நான் இந்த அட்ரஸ்க்கு போறேன். நீங்க எல்லாரும் வேற கார்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏறு, நான் அந்த வண்டில வரேன், நீங்க எல்லாம் இதுல வாங்க. ஏறு ஏறு ஏறு. சரிங்கண்ணா. ஏறா ஏறா.